இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், 2017 கேட்டிருக்கான் பொட்டன்ஷியோமீட்டரில். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் அன் அக்யூரேட் அண்ட் versatile device to measure electric instruments of EMF because this method, அதாவது பொட்டன்ஷியோமீட்டர் வந்து ஒரு அக்யூரேட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அதுதான் சொல்லியிருக்கான். பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் அன் அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூஸ் டு மெஷர் EMF because the method involves, அந்த மெத்தடில் என்ன இது ஐடியாஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறான். This method involves ன்னு கொடுத்துட்டு potential gradient, condition of no current flowing through the galvanometer, combination of cells, galvanometer and resistance cells. அதாவது potential gradient இருக்கனால accurate measurement வருதா, condition for no current flowing through the galvanometer காரணமா, இல்லை cells of combination of cells இல்லை வெறும் cells இருக்கிறனால நம்மளுக்கு accurate measurement வருதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகக்கூடாது, கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகக்கூடாது. ஏன்னா கேலனோமீட்டருக்குன்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஐடியலாக சொன்னீங்கனாலும் எக்ஸாக்டாக செக் பண்ணி பார்க்கும்போது வந்துடும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்டு. ஸோ அதாவது கரண்ட் அது வழியாக போகலைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடாது, இன்க்ளூட் ஆகாது. ஸோ அதுதான் அந்த வோல்ட் மீட்டரில் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா கேலனோமீட்டர் வச்சு தான் வோல்ட் மீட்டரை க்ரியேட் பண்ணியிருப்போம். கேலனோமீட்டருக்கு இன்பில்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் டியூ டு பிகாஸ் நோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கேலனோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் பெஸ்ட் ஃபார் மெஷரிங் வோல்டேஜ் ஆஸ் இட் ஹாஸ் ஏன் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் பெஸ்ட் ஃபார் மெஷரிங் வோல்டேஜ், தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இட் ஹாஸ் சென்சிட்டிவ் கேலனோமீட்டர் அண்ட் கிவ்ஸ் நல் டிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவ் கேலனோமீட்டர் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் சென்சிட்டிவ் கேலனோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் வித் நல் டிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியும். அதனாலயா இல்லை இட் வாஸ் ஒயர் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் காரணமாக. இட் மெஷர்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் லைக் இன் க்ளோஸ்டு சர்க்கியூட். ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மெஷர்மெண்ட் பண்ணுதா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை. இட் மெஷர்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் லைக் இன் ஓப்பன் சர்க்கியூட்டா அப்படின்றதெல்லாம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நிறைய பேருக்கு பார்த்தோன்னே நம்ம வந்து ஒரு நல்ல கேலனோமீட்டர் வித் நல் டிஃப்ளெக்ஷன், அந்த நல் டிஃப்ளெக்ஷன் வார்த்தையை நீங்கள் கேட்டோன்னா அதை டிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஹேஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இட் ஹேஸ் அ கேலனோமீட்டர், சென்சிட்டிவ் கேலனோமீட்டர் அண்ட் கிவ்ஸ் நல் டிஃப்ளெக்ஷன். அந்த கேலனோமீட்டரால் ஒரு நல் டிஃப்ளெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்ற பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நீங்கள் ஒயர் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக காரணம் இல்லை. ஸோ இட் மெஷர்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் லைக் இன் க்ளோஸ்டு சர்க்கியூட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த லெக்சரோட பிகினிங்லேயே, க்ளோஸ்டு சர்க்கியூட்னா வென் சம்திங் கரண்ட் ஃப்ளோஸ், ஓப்பன் சர்க்கியூட்னா அது வழியாக கரண்ட் போகலை. ஸோ பேசிக்காக நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டரோட மெயின் கோரே வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம தியரி பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயந்தான் ட்ரூ, கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பேசிக்காக என்னது, இட் இஸ் அ ஓப்பன் சர்க்கியூட். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். கேலனோமீட்டர் வழியாக கரண்ட் போகாது, அதான் ஓப்பன் சர்க்கியூட். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். சரி, அடுத்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்கியூட், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்கியூட்டில் செல் ஆஃப் EMF 1.5 volt gives a balancing point at 36 cm length of wire. If another cell of EMF 2.5 volt replaces the first cell. ஸோ ஃபஸ்ட்டு செல் இருந்த இடத்துல செகண்ட் செல் 2.5 volt போடுறோம். தென் அட் வாட் லென்த் ஆஃப் த ஒயர் த பேலன்சிங் பாயிண்ட் அக்கர்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பேலன்சிங் பாயிண்ட் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓகே, ஸோ இன் பொட்டன்ஷியோமீட்டர் சர்க்கியூட்டில் EMF 1.5 volt gives a balancing point அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்மளுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டரில் எப்போவுமே என்ன இருக்கும், ஒரு மெயின் பேட்ரி இருக்கும், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதோட EMF. ஆனால் இந்த ப்ராப்ளமில் எங்கேயாவது வந்து இதை பற்றி பேசியிருக்கானான்னு கேட்டிங்கன்னா சொல்லப்போனால் கிடையாது. நோ, தே ஹவ் நாட் டாக்ட் அபவுட் திஸ் ஒன். ஸோ என்னென்னா அவன் வந்து இந்த EMF பற்றி தான் பேசுகிறான். இந்த EMF கனெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ பேலன்சிங் லென்த் வருது. அதுக்கப்புறம் 1.5 வோல்ட்டை நான் EMF கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு 36 சென்டிமீட்டர் வருது. இப்போ 2.5 சென்டிமீட்டரை நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு வாட் வில் பி த பேலன்சிங் லென்த் அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக? ஸோ இப்போ விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு இதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா,
அந்த ப்ராப்ளமில் வந்து மெயின் பேட்டரியை பற்றி பேசியிருக்கானா? ஏன்னா இஎம்எஃப்ன்னும் போது நம்மளோட சர்க்யூட்டில் வந்து 2 இஎம்எஃப் இருக்கும். ஒன்று இது மெயின் இஎம்எஃப், இன்னொன்று வந்து நம்ம அன்னோன் இஎம்எஃப். ஸோ இங்கே கொஸ்டினில் பாருங்கள், எங்கேயுமே மெயின் இஎம்எஃப் அன்னோன் இஎம்எஃப் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஒரு இஎம்எஃப் நான் கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு பேலன்சிங் லென்த் இவ்வளோ வருது, அவ்வளோதான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க வேல்யூ, அதை விட்டுருங்க. அது ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது, நம்மளை அந்த சர்க்யூட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அது வெறும் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண, இந்த ஐ கரண்ட் ஃப்ளோ பண்ணும்ல, இந்த ஐ கரண்ட் இந்த ஒயர் வழியாக போகக்கூடிய ஐ கரண்ட்டை மட்டும்தான் அது இது பண்ணும், க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் அவன் இதை பற்றி பேசலை, டேரெக்டாக இதை மட்டும் கொடுத்துட்டு இந்த பேலன்சிங் லென்த் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். புரியுதா ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு? யா, இப்போ நம்ம அந்த பேலன்சிங் லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ 2.5 வோல்ட்டு கொடுக்கும்போது கனெக்ட் பண்ணிடுறோம் பாசிட்டிவ் டெர்மினலோட. அப்புறம் தேய்ச்சிக்கிட்டே வரும்போது ஒரு பாயிண்டில் பேலன்சிங் லென்த் 36 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? the potential difference across this one should be equal to this one. அப்போ தான் என்ன ஆகும்? null deflection ஒரு galvanometer, அதாவது இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ this is the condition we know this one across the wire, potential gradient into L1. இப்போ null deflection வந்து எப்போ வரும்? இந்த வோல்டேஜ், இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் வந்து E1 VA, அதாவது VAC should be equal to E1. அப்போ தான் என்ன ஒரு null deflection. ஆல்ரெடி VAC என்ன தெரியும், இதை எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். we will get a expression from here. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷன் வருது. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். 2.5 வோல்ட்டை கனெக்ட் பண்ணிடுறேன் இன் பிளேஸ் ஆஃப் 1.5. தேய்ச்சிக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு பேலன்சிங் லென்த் வரும். அந்த பேலன்சிங் லென்த்து தான் L2 தான் என்னென்னு கேட்டிருக்கான் கொஸ்டினில், இல்லையா? ஸோ நான் ஆஸ் யூஷுவல் potential difference across the wire should be equal to this one. So across the wire இது, across this one வந்து என்னது நம்மளுக்கு E2. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? KL2 will be equal to E2. ஸோ இப்போ என்னென்னா இந்த சர்க்யூட்லேருந்து இது ஒரு ஈக்குவேஷன், இது இங்கே, இது ரெண்டுத்துக்கு ஒரு ரேஷியோ போடுங்க, E2/E1. E2/E1 போட்டிங்கன்னா KK கேன்சல் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? L2 is equal to E2/E1 into L1 அப்படின்னு எழுத முடியும். ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். E2 E1ஓட வேல்யூ கேன்சல் பண்ணி இது பண்ணிங்கன்னா நம்மளோட L2 வேல்யூ வந்து 60 சென்டிமீட்டர் யூ வில் கெட். புரியுதா? யா, திஸ் இஸ் a very good problem to start with. ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். சி, இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இஸ் 100 சென்டிமீட்டர். ஸோ ஒரு பொட்டன்ஷியோமீட்டரோட ஒயரோட லென்த் வந்து 100 சென்டிமீட்டர் லாங் அண்ட் அ கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் மெயின்டைன்ட் அக்ராஸ் இட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன்ட் அக்ராஸ் இட். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். சி, இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர்னு எடுத்துக்கலாம். இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு ஒயர் அக்ராஸ் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பேட்ரி டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குல்ல, பேட்டரியும் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும். ஸோ இது கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ பேசிக்கலி தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏக்கும் பிக்கு நடுவில் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் மெயின்டைன் டியூ டு திஸ் power supply, that is main battery. Okay, a potentiometer wire is 100 centimeter long and long constant potential difference is maintained across it. 2 cells are connected in series. இப்போ என்ன பண்ணுறானா, 2 cells are connected in series. First to support one another அப்படின்னு கொடுத்துருக்கான். Then in opposite direction, அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா. The balancing point are obtained at 50 centimeter. அது ரெண்டாவது கேஸில் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த ஒயர் இந்த 2 கேசஸ். ஸோ பேலன்சிங் லென்த்து கிடச்சிருக்கு. பட் த பேலன்சிங் லென்த் இஸ் பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த ஒயர்னால் என்ன அர்த்தம்? இதுதான் பாசிட்டிவ் எண்ட், ஏ தான் பாசிட்டிவ் டெர்மினல். இதோட பாசிட்டிவும் எப்போவுமே வந்து ஏ டெர்மினல் பாசிட்டிவாக இருக்கும், இதுவும் டேரெக்டாக பாசிட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே கீழே நம்ம எதை கனெக்ட் பண்ணாலும் ஸ்டில் இட் வில் பி திஸ் டெர்மினல் வில் பி பாசிட்டிவ் தான் அதோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி, இப்போ என்ன கேட்குறேன், ரேஷியோ ஆஃப் இஎம்எஃப்ஸ் என்னவாக இருக்கும்? இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கம்பேரிசன்ஸ் ஆஃப் செல்ஸில் வந்து 2 செல்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குது, 2 செல்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, சப்போர்ட்டிங் ஈச் அதர் ஆப்போசிட் டு ஈச், அதாவது சப்போர்ட்டிங் ஈச் அதர் அண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ஸ்டாண்டர்ட் சர்க்யூட்டு, பட் செல்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர்னா தே ஆர் இன் சேம் டைரக்ஷன், தே ஆர் கனெக்டட். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒயர் and voltage across this 2 cells should be equal. அப்போ தான் null deflection வரும். So basically VAC is equal to KL1 due to this wire and along this terminal இந்த பார்ட்டுக்கு வந்து
E1 plus E2 வரும் potential difference. So they need to be equal. So ரெண்டு இது ஈக்குவல் பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா செல்ஸை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 10 சென்டிமீட்டர் வருது ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல், தட் இஸ் ஃப்ரம் ஏ. அதே மாதிரி இங்கே 50 சென்டிமீட்டர் வந்திருந்தது. ஸோ இங்கே உள்ள வோல்டேஜும் இங்கே உள்ள வோல்டேஜ் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இங்கே உள்ள வோல்டேஜ் அலாங் த ஒயர் வந்து KL2, அலாங் திஸ் செல்ஸ் வந்து என்னது E1 minus E2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், தே நீட் டு பி ஈக்குவல் ஃபார் நல் டிஃப்ளெக்ஷன். ஸோ ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ போடுங்க. இந்த ரேஷியோ பை இந்த ரேஷியோ கே கேன்சல் ஆகிடுமா? ஸோ இது டிவைடட் பை, ஸோ ஃபஸ்ட்டு E1 ப்ளஸ் E2 டிவைடட் பை E1 மைனஸ் E2 ரேஷியோ போடுறேன். இங்கே உள்ள கே கேன்சல் ஆகிடுது. நான் ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸை நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம தியரியில், எப்படி இப்படி இருக்க எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுதுன்னு. ஸோ பேசிக்காக இப்படி இருக்கிறது இப்படி மாறிடும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். L1 L2. L1 வந்து when they are in same direction and L2 is when it is in opposite direction. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get the answer. ஸோ நம்மளுக்கு 3/2 வருது, which is 3:2 ரேஷியோ. கரெக்டாக? எஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஸோ a potentiometer wire has a length of 4 meter and a resistance of 8 ohm. ஸோ ஒரு potentiometer wire நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தா 4 meter, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னது 8 ohm. ஸோ the resistance that must be connected in series, அதாவது resistance that must be connected in series with a wire and an accumulator of EMF 2 volt so as to get a potential gradient of 1 MV per centimeter on the wire என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சரி, அதாவது இந்த கொஷினை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை திங்க் பண்ணி பாருங்கள், அப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ பொட்டன்ஷியோமீட்டரோட ஒயரோட லென்த் வந்து என்னவா இருக்கான், ஒரு பொட்டன்ஷியோமீட்டரோட ஒயரோட லென்த் வந்து என்னது 4 மீட்டர் இட் இஸ் தேர். ஸோ ஒயரோட லென்த் வந்து என்னது 4 மீட்டர் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது 8 ohm. ஓகே, இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 8 ohm. இப்போ த ரெசிஸ்டன்ஸ் தட் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரீஸ் வித் த ஒயர், அதாவது அண்ட் த அக்குமுலேட்டர்ன்றதை நான் ஏற்கனவே தியரி படிக்கும்போது சொன்னேன். இந்த மெயின் பேட்டரியில் இருக்கக்கூடிய EMF வந்து சம்டைம் தே வில் கால் இட் அஸ் வாட், அக்குமுலேட்டர் அப்படின்னு கூப்பிடுவான். ஓகே, ஸோ இந்த அக்குமுலேட்டருக்கும் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயருக்கும் சீரீஸில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தட் மட் பி கனெக்டட் இன் சீரீஸ் வித் த ஒயர் அண்ட் த அக்குமுலேட்டர் ஆஃப் 2 volt. ஸோ 2 volt அக்குமுலேட்டருக்கும் ஒயருக்கும் சீரீஸில் நான் ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சீரீஸில் இருக்க ரெசிஸ்டர் பேசிக்கலி யார், மறைமுகமாக சொல்கிறது வந்து இந்த பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே இதை படித்தோம், விச் இஸ் சீரீஸ் வித் போத் திஸ் பேட்டரியோட EMFக்கும் ஒயருக்கும் இருக்க சீரீஸில் இருக்கிறது என்னது, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே. ஸோ இன்டெரக்டாக அதை தான் சொல்ல வரான், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னென்னு கேட்க வரான். ஸோ தட் ரெசிஸ்டன்ஸ் தட் மஸ்ட் பி கனெக்டட் இன் சீரீஸ்னால் அது பேசிக்கலி திஸ் R0 தான் அவன் கேட்குறான். ஸோ டு கெட் அ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் ஆஃப் 1 millivolt, அதாவது MV per centimeter, அதாவது அவன் K = 1 MV per centimeter இப்படி கொடுத்துருக்கானா. இதை எப்படி நம்ம எழுத முடியும்னா 1 MV டிவைடட் பை சென்டிமீட்டர் அப்படின்னு எழுத முடியும். ஸோ இங்கே MVன்றது மில்லி வோல்ட்டை குறிக்குது. மில்லி மீன்ஸ் வாட், மில்லி மீன்ஸ் 10⁻³ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். அதை நான் என்ன பண்ணலாம், 10⁻². நான் வந்து SI யூனிட்டுக்கு மாற்றிடுறேன், வோல்ட் மீட்டருக்கு மாற்றிடுறேன். ஏன்னா மில்லி வோல்ட் சென்டிமீட்டரில் இருக்குது. நான் அதை வந்து என்ன பண்ணிடுறேன், SI யூனிட்டுக்கு மாற்றிடுறேன். ஏன்னா SI யூனிட் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள். 0.1 volt per meter. ஸோ இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வரணும்னா இங்கே வந்து நான் R0 என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் கேள்வி. புரியுதா? ஸோ இந்த K வேல்யூக்கு வாட் வில் பி த R0 வேல்யூ தட் ஷுட் பி கனெக்டட் இன் சீரீஸ் போத் வித் த அக்குமுலேட்டரோட EMF அண்ட் ஆல்சோ வித் த ஒயர். இது சீரீஸில் தானேப்பா இருக்குது ரெண்டு பேருக்கும். ஓகே, கொஷின் புரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸி தான். ஸோ K = I ρ/A. ஏன்றது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் திஸ் ஒயர் நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஐன்றது என்னது, KVL அப்ளை பண்ணுங்கள். I will be equal to E0/R0 + AB.
ஏபின்றது RABன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒயர். ஸோ எவ்ரிதிங் ஐ ஹவ் ரிட்டன். இந்த இது ரெண்டுமே எழுதியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டவுட் இல்லை, இதில் இருக்க ஐ வந்து இதுதான். ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் திஸ் ஒயர் அண்ட் ஏ இஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயர். சரி, இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இது ஒரு ஒயர். ஸோ ஒயருக்கு என்ன தெரியும், ரோ எல் பை ஏன்னு ஒரு ஃபார்முலா தெரியுமா? ஸோ RAB இஸ் ஈக்குவல் டு ரோ ஏபின்றது லென்த்து டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் அதாவது பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வேணும் அப்படின்னா இங்கே எனக்கு ரோ பை ஏ என்னென்னு தெரியணும், ஐ என்னென்னு தெரியணும். ஐ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரோ பை ஏ என்ன வேல்யூ வரும்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இங்கேருந்து அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏபியை கீழே கொண்டு வந்தீங்கன்னா RAB டிவைடட் பை ஏபின்னு வரும். 8 இது வந்து 4 மீட்டர், இது வந்து 8 ஓம். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் கெட் 2. ஸோ ரோ பை ஏ வேல்யூ இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, விச் இஸ் 2. ஐயோட வேல்யூ இது இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்முலாவில் இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், கேவோட வேல்யூ ஆல்ரெடி 0.1, ஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ரோ பை ஏ வேல்யூ 2. இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம், மற்ற வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2, 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ வில் கெட் R0 வேல்யூ டு பி ஈக்குவல் டு 32 ஓம். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, சரி, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ ஓகே, இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர் ஆஃப் லென்த் L and resistance R are connected in series with a battery of EMF E0 and a resistance R1. An unknown EMF is balanced at a length of L of potentiometer wire. The EMF E will be given by அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இவன் கொடுத்த சர்க்கியூட்டு நம்மளோட ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட்டோட எப்படி கம்பேர் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர் ஆஃப் லென்த் வந்து L. ஸோ இந்த ஒயர் வந்து நம்மளோட பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர் ஏபின்றது, அதோட லென்த் வந்து கேபிட்டல் Lன்னு கொடுத்துருக்கான். அதோட ரெசிஸ்டன்ஸ், இந்த ஏபி ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து RAB வந்து ஸ்மால் r அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். இந்த ஒயர் வந்து சீரீஸோட எதோட கனெக்ட் ஆகிருக்கான், எப்பயும் போல் நம்ம ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய மெயின் பேட்டரி. ஸோ அதில் இருக்கக்கூடிய இஎம்எஃபோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கான், E0. அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R1 கொடுத்துருக்கான். பேசிக்காக இந்த பேட்டரியோட இருக்க ரெசிஸ்டன்ஸை நம்ம கேபிட்டல் R0ன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, R1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, அண்ட் அன்னோன் இஎம்எஃப் E is balanced. இப்போ ஒரு அன்னோன் இஎம்எஃப் இருக்கான். இந்த அன்னோன் இஎம்எஃப் வந்து பேலன்ஸ்டு இந்த வீட்ஸ் பொட்டென்ஷியோமீட்டர் ஒயர் பேலன்சிங் லென்த் என்ன கொடுத்துருக்கான், பேலன்ஸ்ட் அட் ஸ்மால் எல் லென்த். ஸோ ஏபி என்டையர் ஒயர் வந்து கேபிட்டல் எல், இந்த பேலன்சிங் லென்த் வந்து என்னது, ஸ்மால் எல். ஸோ இஎம்எஃப் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 4 ஆப்ஷனை நம்ம எது நம்மளுக்கு கரெக்டாக சூட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். சரி, எப்பயும் போல் இந்த எக்ஸ்பிரஷனை இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன தெரியும், எப்போ பேலன்சிங், எப்போ கேலோமீட்டர் ஷோஸ் நல் ரிஃப்ளெக்ஷன், பேலன்சிங் லென்த். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் VAC should be equal to K into L, this balancing length. K is the potential gradient. அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜும் இந்த வோல்டேஜ் should be equal, which is equal to E. ஸோ இந்த VAC இருக்கு இல்லையா, should be equal to E. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன ஆகும், பேலன்சிங் லென்த் will come. ஸோ இந்த கண்டிஷனில் பேலன்சிங் லென்த் Kயோட வேல்யூ என்னது, I rho by A, where A is the area of cross section into the balancing length. இப்போ நல்லா கவனிங்க, இந்த E தான் கொஸ்டினில் அந்த ஆப்ஷனில் இருக்குது, 4 ஆப்ஷனில். ஸோ எனக்கு I rho A ஸ்மால் ஏ அப்புறம் இந்த L இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்டாண்டர்டாக ஒரு கரண்ட் I ஃப்ளோ ஆகும்ல, I that will flow in this wire. இது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது when it is balanced. ஸோ I will be equal to this expression. நம்மளுக்கு தெரியும், KVL அப்ளை பண்ணி இதை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் R0ன்றது இங்கே என்னது, R1, RABன்றது ஸ்மால் r. ஸோ R0ன்றது R1, RABன்றது ஸ்மால் r. ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ RABயை நம்ம எப்படி எழுதலாம், RABயை நம்ம எப்படி எழுதுறது, ஓகே. ஸோ RAB will be equal to, நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த என்டையர் ஒயருக்கு ரோ எல் பை ஏன்னு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் RAB should be equal to ரோ எல். எல்ன்றது என்னது, லென்த் AB டிவைடட் பை ஏ. ஏன்றது என்னது, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இப்போ பேசிக்காக ஸோ RABயை நம்ம எப்படி எழுதலாம், ஸ்மால் r. அதுக்கப்புறம் ஏபியை என்ன எழுதலாம், கேபிட்டல் எல். இப்போ இதில் தப்பு பண்ணிடக்கூடாது, ஸ்மால் எல் கேபிட்டல் எல், ஏபின்றது கேபிட்டல் எல். ஸோ இதுலேருந்து நான் என்ன எழுத முடியும்னா, ரோ பை ஏ என்னால் கண்டுபிடிக்க முடியும். ரோ பை ஏ ஐ கேன் ரைட் இட் as ஸ்மால் ஆர் டிவைடட் பை
எல்லுன்னு எழுத முடியும். ஸோ நம்மள ஈயோட எக்ஸ்பிரஷனில் ஐ ரோ பை ஏ இன்ட்டு எல்லுன்னு இருக்கா ஸ்மால் எல். இப்போ ஐயை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரோ பை ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐ இருக்க இடத்துல ஐ எம் சப்ஸ்டியூட்டட் திஸ் ஒன், ரோ பை ஏ இருக்க இடத்துல இது, எல் வந்து ஆஸ் யூஷுவல் அது எதுவும் நம்ம மாற்ற வேண்டியதில்லை ஏன்னா அது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது ஆப்ஷன் நம்மளுக்கு? ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் a very interesting one. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A potentiometer circuit has been set up for finding internal resistance of a given cell. ஸோ potentiometer circuit வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா இதை யூஸ் பண்ணி internal resistance கண்டுபிடிக்க போகிறாங்களாம். ஸோ the main battery used across the potentiometer wire has a EMF of 2 volt and negligible internal resistance. ஸோ இதில் வந்து மெயின் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான், மெயின் பேட்ரின்னு. ஸோ மெயின் பேட்ரி ஆர் அக்குமுலேட்டர்ன்றது இந்த செட்டப் தானே. ஸோ இதில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இதுதான். இஎம்எஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இ நாட்டோட வேல்யூ தே ஹவ் கிவன் அஸ் 2 volt. இ நாட்டோட வேல்யூ வந்து 2 voltன்னு கொடுத்துருக்கான். பட் இதோட வேல்யூ வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். தட் மீன்ஸ் ஐ கேன் டேக் திஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 volt. ஸோ இதனால பெரிய ப்ராப்ளமில் சேஞ்சஸ் இருக்காது. அது ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் பேசிக்காக கரண்ட்டுன்றது இந்த சர்க்யூட்டில் என்ன தெரியும்? இந்த சர்க்யூட்டில் இ நாட் பை ஆர் நாட் ப்ளஸ் ஆர்ஏபி, ஆர் நாட் வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0. ஸோ நத்திங் பட் கரண்ட்டில் முன்னாடி இது போயிட்டு இருந்தது, ஆர் நாட் வேல்யூ இங்கே 0. ஸோ இந்த வேல்யூ போயிட்டுருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதை வந்து ஃபார்முலாலேயோ எந்த சேஞ்சஸையும் தந்துடாது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இட் செல்ஃப் ஹேஸ் 4 meter லென்த். ஸோ ஏபியோட லென்த் என்னது? 4 meter. when the resistance are connected across the given cell as values of infinity and 9.5 ohm, the balancing length on the potentiometer are found to be 3 meter and 2.85 meter. Find the internal resistance of the cell அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, இந்த பாயிண்டில் திரும்ப நான் இந்த இதை படிக்கிறேன். ஸோ இந்த நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்சிடுச்சு, அது கிளியர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இட் செல்ஃப் ஹேஸ் 4 meter லென்த், புரியுது ஃபுல்லாக. when the resistance are connected across the given cell. நல்லா கவனிங்க, இங்கே 2 term யூஸ் பண்ணியிருக்கான் இந்த கொஷினில், அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒரு வேர்டு வந்து மெயின் பேட்ரின்ற வேர்டு. சரி, இது வந்து மெயின் பேட்ரி. மெயின் பேட்ரின்றது இந்த இடம். ஓகே, கிவன் செல்லுன்றது அவன் இதை மீன் பண்ணுறான், புரியுதா? கிவன் செல்லுன்றது இதை மீன் பண்ணுறான். கிவன் செல் as values. So potential resistance are connected across the given cell as a value of infinity and 9.5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் 2 சர்க்யூட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஒன்று வந்து இது வந்து அந்த கிவன் செல்லோட இஎம்எஃப் வந்து இ, ஆர் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை. இப்போ ஒரு கேஸில் என்ன சொல்கிறான்? ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் வந்து 9.5. அது வந்து இந்த கேஸு, அதாவது இந்த கிவன் செல்லுக்கு பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த 9.5, புரியுதா? இன்னொன்று வந்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. அது இட் சிம்ப்ளி மீன்ஸ் திஸ் சர்க்யூட். இங்கே நான் எதுவுமே கனெக்ட் பண்ணலன்னு வைங்க. சரி, நான் ஏற்கனவே இதை தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இப்படி விட்டாலும் இதுதான் ஆர் வந்து இன்ஃபினிட்டி, தட் இஸ் கனெக்டட் இன் பேரலல். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் இன்ஃபினிட்டி, இப்படி போடுறதும் ஒன்று தான், இல்லை இது போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ ஆர் இன்ஃபினிட்டினோட நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒன்று வந்து 9.5, ஓகே, இது வந்து இன்ஃபினிட்டி. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே எதுவுமே கனெக்ட் பண்ணலன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அதுலேயே கரண்ட்டே போகாது. ஓகே, இட்ஸ் வேஸ்ட் ஆக்சுவலி. அது இன்ஃபினிட்டின்னு சொல்லுவான். ஸோ 2 part ஆஃப் த சர்க்யூட், இது ஆர் இன்ஃபினிட்டி கேஸு, இது வந்து என்னது ஆர் வந்து 9.5 கேஸ் உள்ள சர்க்யூட்டு. ஸோ இங்கே வந்து பேலன்சிங் லென்த் வந்து எவ்வளோ கிடைக்குதான்? இன்ஃபினிட்டி கேஸில் பேலன்சிங் லென்த் வந்து 3 meter. ஸோ L1 வந்து என்ன கிடைக்குது? ஆர் இன்ஃபினிட்டி கேஸில் வந்து 9.3 centimeter. அதே வந்து நம்ம 9.5 கனெக்ட் பண்ணணும், பேலன்சிங் லென்த் எவ்வளோ கிடைக்குது? L2ஓட வேல்யூ எவ்வளோ கிடைச்சது? ஆரோட வேல்யூ வந்து 9.5. ஸோ நம்மளுக்கு L2 வந்து 2.85 meter அப்படின்னு கிடச்சிது. ஸோ இது இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் இஸ் வெரி கிளியர் ஐ திங்க். ஸோ இது மாதிரி கேஸ் தான் ஸ்டாண்டர்டான கேஸு. அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம். r is equal to small r is equal to capital R L1 by L2 minus 1. ஸோ L1ன்றது when it is in this setup R infinity கேஸு, இது வந்து என்னது 9.5 கேஸு வந்து L2 which is this one. கேபிட்டல் Rன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் 9.5ன்றது.
நம்ம தியரியில் பார்த்தோம். ஸோ பேசிக்கலி அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆரோட வேல்யூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5. ஓகேவாப்பா? ஸோ தட்ஸ் இட். ஸோ பொட்டன்ஷியோமீட்டரில் இப்போ நீங்கள் வந்து பக்கா ஸ்ட்ராங் ஆகிருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ மறக்காமல் நிறைய பேர் வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் தியரி இது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது விஷயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள் இந்த வீடியோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீட் ப்ரிப்பரேஷன் ஜேஇக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை பற்றி நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. ஐ ஆல்சோ வில் கெட் மோட்டிவேட்டட் டு புட் டெய்லி வீடியோஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. Until then, bye from Nagarajan. All the best.